ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ஃபுல்லாக எங்கள் ஏரியாவில் வந்து கரண்ட் ஷட் டவுனு. அதனால நான் வந்து என்ன பண்ணேன்னா, இன்றைக்கி வந்து ப்ளவுஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து போட்டு கட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டேன். ப்ளவுஸ் இருந்தால் லைனிங் இல்லை, லைனிங் இருந்தால் ப்ளவுஸ் இல்லை. ப்ளவுஸ் இல்லைன்னா என்ன மீனிங்னா, ப்ளவுஸ்க்கு வந்து சில்க் காட்டன் கிளாத் எடுத்து தைக்க வேண்டிய ப்ளவுஸ் இருக்குல்ல, அதுக்காக சொன்னேன். நிறைய ப்ளவுஸ்க்கு வந்து சில்க் காட்டன் கிளாத்தே எடுக்கணும், நிறைய ப்ளவுஸ்க்கு வந்து லைனிங்கும் எடுக்கணும். அதனால ஒன்று இல்லைன்னா ஒன்று இல்லை, எப்படி நான் கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிட்டே இருந்தேன். ஏன் சில்க் காட்டன் கிளாத் இல்லைன்னு நான் சொன்னேன்னா, இப்போ வந்து அந்த சில்க் காட்டன்றது வந்து நம்ம டிசைன் தைக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணுற மெட்டீரியலு. அந்த டிசைனுக்கு அந்த கலர் கரெக்டாக கிடைச்சா நம்ம அந்த டிசைன் தைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன் நான். அதனால் அந்த ஃபஸ்ட்டு கிளாத் எடுத்துகிட்டு வந்தது, அதுக்கப்புறம் தான் நான் வந்து ப்ளவுஸே கட் பண்ணுவேன். ஏன்னா கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கலரில் சில்க் காட்டன் கிளாத் கிடைக்கலன்னா நம்ம இந்த டிசைன் வந்து வைக்க முடியாது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், டெய்லர்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து புரியும் நான் சொல்கிறது. அதனால் நான் அதுக்கு தான் அப்படி சொன்னேன். அதுக்கப்புறம் ஓரளவு எல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுட்டேன். கட் பண்ணி ஒரு 10 ப்ளவுஸ் மேலே நான் கட் பண்ணி வச்சுட்டு வீட்டு வேலை கொஞ்சம் இருந்தது. அது அப்புறம் ஊக்கு வைக்கிற வேலை, அப்புறம் நிறைய வேலை இருக்கும் இல்லையா, லேடிஸ்னாவே நம்மளுக்கு வீட்டில் நிறைய வேலை இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மறுநாள் வந்து ப்ளவுஸ் எல்லாம் தைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். தைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இது வந்து ஒரு க்ரீன் கலர் ப்ளவுஸு. இதுக்கு வந்து நான் பப் ஸ்லீவ் வச்சு பேக் சைடு கழுத்து வச்சு நான் ரோப் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். சிம்பிளாக தான், சின்னதாக ஒரு டிசைன் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். நெக்கு பொறுத்த வரைக்கும் எந்த டிசைனும் கிடையாது. பட் ஸ்லீவில் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கேன். இது வந்து ஃப்ரண்ட்டில் கழுத்து, பேக் சைடும் ஸ்வீட் ஆர்ட் நெக் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்லீவில் மட்டும் சின்னதாக பஃப் கொடுத்துருக்கேன். இந்த ப்ளவுஸ் எல்லாமே ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் தான் நான் அதை ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸ்லீவில் பஃப்பு, ஆஃப் ஸ்லீவில் பஃப்பு, எல்போ ஸ்லீவில் பஃப்பு, அந்த மாதிரி தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ரவுண்ட் நெக்கு, கழுத்து, ஸ்வீட் ஆர்ட் நெக்கு, அந்த மாதிரி நெக்கெல்லாம் மாற்றி கொடுத்து தான் நான் தைச்சிருக்கேன். இந்த வீடியோவில் ஒரு 7-8 ப்ளவுஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணதை உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த ஒயிட் கலர் ப்ளவுஸ் வந்து ஃபுல் அண்ட் லெனின் காட்டன் சாரீ தான். லெனின் காட்டன் சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் ஸ்லீவில் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு ஸ்லீவ் மட்டும் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இந்த ப்ளவுஸுக்கும் நான் ஊக்கு வைக்கல, இது எந்த ப்ளவுஸுக்குமே நான் ஊக்கு வைக்கல. உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன் எப்படி தைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு ப்ளவுஸு. இது ஆக்சுவலாக ப்ளவுஸும் சாரியும் ஒரே கலரில் இருக்கும். ப்ளவுஸ் வந்து டிசைன்ஸாக இருக்குது, சாரீ வந்து டிசைனாக இருக்குது, ப்ளவுஸ் மட்டும் கொஞ்சம் ப்ளைனாக இருக்குது. அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதுலேயும் சின்னதாக ஒரு டிஃப்ரெண்ட் தான். என்ன கொடுத்துருக்கேன்னா, லைட்டாக பஃப் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். ஒரு 4 பப்ஸ் வர மாதிரி வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஆனால் சூப்பராக இருக்குது. இந்த ஸ்லீவெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. சின்னதாக டிசைன் கொடுக்கும்போது அந்த ப்ளவுஸே கொஞ்சம் அழகாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். பேக் சைடு நார்மல் ரவுண்ட் நெக்கு தான் பைப்பிங் கொடுத்துருக்கேன். சின்னதாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வர்ற மாதிரி அந்த சாரியில் இருக்கிற லைன்ஸ் வர்ற மாதிரி பைப்பிங் கொடுத்துருக்கேன். இது ஒரு டிசைன், இதுக்கும் ஊக்கு வச்சு தரணும். இது எல்லாமே ஒரே கஸ்டமர் தான், அதனால தான் ஒரே அளவாக தான் இருக்கும். ஒரே மெத்தடில் தான் நான் ஸ்டிச் பண்ணியிருப்பேன். பட் ஸ்லீவில் மட்டும் கொஞ்சம் சின்னதாக டிஃப்ரெண்ட் கொடுத்துருப்பேன். இதுவும் ஒரு லெனின் காட்டன் சாரீ தான். ஆஃப் ஸ்லீவில் பஃப் வச்சுருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட்டு சாரீ, க்ரே கலர், அப்புறம் மல்டி கலர்ஸ் வந்து மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் இது ப்ளவுஸு. அதனால தான் அந்த பைப்பிங்கில் கொஞ்சம் லைட்டாக கலர்ஸ் வந்து மிக்ஸ் ஆன மாதிரி தெரியும் பாருங்கள். சாரியோட கிளாத்தில் தான் லைட்டாக அந்த பஃப் வந்து இது பைப்பிங் கொடுத்துருக்கேன், அதனால தான் உங்களுக்கு அப்படி தெரியுது. எல்லாமே 3 டாட் ப்ளவுஸ் தான், எல்லாமே ஒரே அளவு தான். அதனால் ஒருத்தரோட ப்ளவுஸே தான் ஒரு நாள் ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணேன். இதுவும் இந்த ஆஃப் ஸ்லீவில் நான் பஃப் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு இன்னொரு ப்ளவுஸ் வந்து இது வந்து ப்ரௌன் கலர் சொல்லுவோம் இல்லையா, அந்த கலர். இது பாருங்கள், சாரீ ஃபுல்லாக இந்த மாதிரி டிசைன் தான் வந்திருக்கு. இது ப்ளைனாக தான் ஸ்லீவ் இருக்குது. நான் அந்த பார்டரை கட் பண்ணி எடுத்துகிட்டு சாரியோட கிளாத்து வச்சு பாதி ஸ்லீவுக்கு பஃப் வச்சு தைச்சிருக்கேன். லைட்டாக பஃப் வச்சுருக்கேன், அவ்வளோதான். வேறு எந்த வித்தியாசமும் இல்லை. இதுவும் சின்ன டிசைன் தான், சூப்பராக இருக்குது ப்ளவுஸு. ஃப்ரண்ட்டில் கழுத்து வச்சுருக்கேன், அதே மாதிரி பேக் சைடும் கழுத்து வச்சு
பைப்பிங் கொடுத்து நாட்டு வச்சுருக்கேன், அவ்வளோதான். எந்த ஒரு டிசைனும் நான் கொடுக்கல. இதே சூப்பராக இருக்குது பாருங்கள். லெனின் காட்டன் சாரீ தான் இது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய ப்ளவுஸ் வந்து காட்டனில் தான் தைக்கணுன்றது இல்லை. நிறைய சிந்தட்டிக் சாரீஸில் கூட சாரியோட கிளாத்தை வந்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம், நல்லாயிருக்கும். பஃப்பு வைக்கிறதுக்காக கட் பண்ண முடியாது, ஏன்னா பஃப் வச்சா நிறைய கிளாத் தேவைப்படுது. அதனால் ப்ளைன் ஸ்லீவாக வேணுன்னா சாரியோட கிளாத்தை வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுவும் இன்னொரு கலர் ப்ளவுஸ் தான். இதுவும் லெனின் காட்டன் சாரீ தான் பாருங்கள். ஸ்லீவ்லேயும் நான் சாரியோட கிளாத்தை தான் மிக்ஸ் மேட்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதுவும் சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃப்ரண்ட்டில் வந்து நார்மல் ரவுண்ட் நெக் தான் வச்சுருக்கேன் பாருங்கள். ஸ்லீவுக்கும் லைட்டாக பஃப் கொடுத்துருக்கேன். ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக தான் இருந்துச்சு. 2 சைடு பார்டர் வந்தது. பெரிய பார்டர் வந்து ஸ்லீவுக்கும், சின்ன பார்டர் வந்து நான் உடம்புக்கு கொடுத்துருக்கேன். இதுவும் சூப்பராக இருக்குது. இந்த ப்ளவுஸுக்கும் ஊக் வைக்கணும். எல்லாமே ஒர்க்கு முடிஞ்சது, பட் வந்து ஊக் மட்டும் வைக்கல. எல்லாம் ஊக் வச்சு கொடுக்கணும். ஸ்லீவ் சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அழகாக இருக்குது. இந்த மாதிரி சாரீஸோட கிளாத்தை மிக்ஸ் மேட்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். ஓல்டு டிசைன் தான் சொல்லுவாங்க, பட் வந்து சூப்பராக தான் இருக்கும். இந்த ஸ்லீவையும் நான் பஃப் வச்சு தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். போன ப்ளவுஸில் ஒரு 4 பஃப் வர மாதிரி வச்சுருக்கேன், பட் இதில் வந்து ஒரு 6-7 பஃப் வர மாதிரி வச்சுருக்கேன். நல்லா இருக்குது. கிளாத்துக்கு தகுந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். கொஞ்சம் கிளாத் மிச்சமாக இருக்கிறப்போ வந்து கொஞ்சம் அதிகமாக பஃப் வச்சுருக்கேன். கிளாத்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது பஃப் வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கேன். பாருங்கள், எல்லா ப்ளவுஸுமே நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக 10 ப்ளவுஸ் கிட்டே இருக்குது. எல்லா ப்ளவுஸுமே நான் ஸ்டிச் பண்ணி முடித்தேன். எல்லாமே ஒரே கஸ்டமர் தான். ஊக்கு வச்சு நம்ம வந்து கொடுத்துட வேண்டியதான் வேலை. ஃபுல்லாக இது ஊக்கு வைக்கிறது எனக்கு பெரிய வேலை. தைச்சு கூட ப்ளவுஸ் கூட தைச்சிடலாங்க, ஆனால் ஊக்கு வைக்கிறது எனக்கு பெரிய வேலை. நானும் நினைப்பேன் அன்னன்னைக்கு நம்ம தைக்கிற ப்ளவுஸை வந்து அன்னன்னைக்கே ஊக்கு வச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து என்னால் முடிய மாட்டேங்குது. ஏதாவது ஒரு வேலை வந்துகிட்டே இருக்குது. லாஸ்ட்டாக இந்த ஒரு ப்ளவுஸ் மட்டும் பெண்டிங்கில் நிற்குது. இந்த ப்ளவுஸும் நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துடணும். நாளைக்கு தான் அந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துடணும். நான் இதோட முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு தைக்கலான்னு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.